வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 14. 6 மாதங்கள் தனியே அல்லாடினான். தனிமையில் அல்லாடினான். மீண்டும் மீண்டும் அவ்வொரு பாடலை மட்டுமே கேட்டு மருகவும் செய்தான், தேற்றிக் கொள்ளவும் செய்தான். தனிமையில் மென்மேலும் வாடும் தன்னை தேற்றவாவது வேறு வழி வேண்டுமென தான் படித்த கல்லூரியிலேயே வேலைக்கு விசாரித்தான். வேலை கிடைத்திடவும் இங்கே தனது பணியை முடித்துக்கொண்டு கல்லூரியில் சேர்ந்தான். படித்த கல்லூரியும் பிடித்த வேலையும் ஓரளவு அவனை இலகுவாக்கியது. அன்னை திருமண பேச்சென்று எடுக்க முடியவே முடியாதென்று பிடிவாதமாய் மறுத்தான். தம்பி படித்து முடிக்கட்டும் என்று ஒரேடியாய் தடா போட்டுவிட காமாட்சிதான் செய்வதறியாது தவித்து நின்றார். ஆனால் எப்படி போராடியும் மகனை இந்த விடயத்தில் அவரால் சரிக்கட்டவே இயலவில்லை. அன்னையை தவிக்க செய்கின்றோமே என்று மனம் வருந்தியும் கூட மனதில் இருப்பவளை மீறி ஒரு திருமணத்தை அவனால் நினைத்து கூட பார்த்திட முடிந்ததில்லை. 2 வருடங்கள் கடந்திருந்தது. பெயருக்கு அவன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருந்த சமயம் அது. கோவிலுக்கு தாய் மற்றும் தம்பியுடன் சென்றிருந்தான். வெங்கடாச்சலம், நன்னிலால் மற்றும் நறுவி கோவிலில் இருந்தனர். அவளை கண்டான் முழுதாய் 2 வருடங்களுக்கு பிறகு. அவ்வப்போது அவள் வந்து செல்லும் நாட்களை செய்தியாய் தப்பி தவறி கேட்டிருந்தாலும் கூட நேரில் சென்று பார்க்க துளியும் முயற்சி செய்ய மாட்டான். இன்று காண்கிறான். எப்போதுமே புன்னகை மாறாமல் இருக்கும் அவள் முகம் இன்று துளியும் புன்னகையின்றி தெரிந்தது. காரணமே அறியாமல் அவன் உள்ளம் தாளம் தப்பி துடித்தது. காமாட்சியை பார்த்த வெங்கடாச்சலம் அவரும் தங்களை பார்த்து விட்டதால் பெயருக்கு சென்று வணக்கம் வைத்து நலம் விசாரித்தார். காமாட்சியும் இன்முகமாய் பேசி நறுவியை கண்டு, என்னம்மா எப்படி இருக்க, உன் வீட்டுக்காரர் வரலையா என்று கேட்க, தந்தையை இதுக்குதான் வரலன்னு சொன்ன என்று கூறும் விதமாய் ஒரு பார்வை பார்த்தவள் விழிகள் தழும்பி விட்டன. தேங்கி நின்ற ஒற்றை துளி கண்ணீரில் அவன் உயிர் துளி தழும்பி நின்றதுவோ? நன்னிலால் கண்கள் கலங்கிவிட நறுவி புன்னகைக்க முயன்றபடி, பேசிட்டு இருங்கப்பா வரேன் என்று நகர்ந்திருந்தாள். என்னாச்சுன்னு ஏன் புள்ள கண்ணு கலங்கி போறா என்று காமாட்சி வினவ, என்னம்மா சொல்றது என்று பெரியவர் தானும் அழுது விட்டார். அருமை பெருமையா கட்டி வச்ச உறவே வேணாம்னு விட்டுட்டு போயிட்டானே அந்த பாவி என்று அவர் அழ அறிவாளன் அதிர்ந்து போனான். என்னென்ன சொல்றீங்க என்று காமாட்சி அதிர, விவாகரத்து ஆகி போச்சுமா என்பதோடு நிறுத்தி கொண்டார். குழந்தை இல்லாததால் தான் விவாகரத்து என்பதை கூற பெற்றவர்களுக்கு மனம் வரவில்லை. காமாட்சியும் ஏனென்று கேட்டு வதைக்காமல் ஆறுதல் கூற பெற்றோர் இருவரும் மகளை அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். அந்த கடங்காரனுக்கு என்ன, முத்தா கிடந்த பிள்ளைய எப்படி விட்டுட்டு போனானோ போ என்று காமாட்சி மனம் பொறுக்காமல் புலம்ப, அறிவின் மனம் நொடிக்கொரு முறை தன் துடிப்பை நிறுத்தி மீண்டது. பின்புதான் அரசல் புரசலாக நறுவியால் குழந்தை பெற்றுக்கொள்ள இயலாது என்ற செய்தி தெரிய வர, இப்ப இல்லாத மருத்துவமா, இதுக்கு போய் விவாகரத்து செய்வாங்களாக்கும், அந்த பிள்ளைக்கு வந்த சோதனையை பாரு என்று வருந்தவே செய்தார். இரவு தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று முழுமதியை வெறித்து கொண்டிருந்த அறிவாளனுக்கு எப்படி உணர்கிறோம் என்றே புரியாத நிலை. அவளை விட்டு பிரிந்த வேதனை தாழாமல் இருந்த போதும் கூட அவள் வாழ்வு சிறக்க ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள துவங்கியிருந்தான். தான் கண்ணீர் சிந்தும் நொடி பொழுது தோறும் அவசரமாய் அவற்றை துடைத்து கொண்டு அவன் நல்லா இருக்கணும் என்றுதான் வேண்டிக் கொள்வான். ஆனால் அவன் வேண்டுதல்கள் யாவும் பொய்த்து போன விதமாய் உயிர்ப்பை தொலைத்த விழிகளுடன் வந்து நிற்கின்றாள். இதை எப்படி எடுத்துக் கொள்வதென்றே அவனால் கிரகிக்க இயலவில்லை. வருடம் 1 கடந்தது. அவள் வேலைக்கு செல்ல துவங்கியமையால் அவளை அடிக்கடி வெளியே பார்க்க முடிந்தது. பெயருக்கு கூட புன்னகையில்லாத முகம், உயிர்ப்பில்லாத விழிகள். காதல் வலியை விட அவளது கோலம் அதிகம் வலித்தது. அவளை கை நிறைந்த மருதாணியும் முகம் நிறைந்த நாண புன்னகையுமாக பார்த்ததை
அடுத்து இப்படி ஒரு கோலத்திலா காண வேண்டும் என்று அவன் மனம் புலம்பாத நாளில்லை. அவ்வப்போது அரசல் புரசலாய் அக்கம் பக்கத்தார் அவளைப் பற்றி பேசிக் கொள்வது, அவன் அன்னை பக்கத்து வீட்டார்களுடன் பேசும் சமயம் அவனையும் வந்து சேரும். அப்படி ஒரு நாளில் அவன் வீட்டு திண்ணையில் அவனது அன்னையுடன் அமர்ந்திருந்த பக்கத்து வீட்டு பெண்மணி, அந்த பொண்ணுக்கு பிள்ளை பாக்கியமே இல்லையாம்கா. என்னத்த பாரு, இப்படி இருந்தா அவனும் தான் எப்படி வாழ்க்கைய ஓட்டுவான், அதான் விட்டுட்டு போயிட்டான் என்றவர் மெல்லிய குரலில், புள்ள இல்லாதவதான, ஒழுக்கம் எப்படியோன்னு சந்தேகம் வேற இருந்ததா சொல்லிக்கிறாங்க என்று பேசுவது கேட்டு வெகுண்டெழுந்து விட்டான். அம்மா என்ற அறிவு கத்தி அழைக்க பதறிக்கொண்டு உள்ளே வந்தவர், என்னையா என்றார். நம்ம வீட்ல உட்காந்து அடுத்தவங்க விஷயத்த பத்தி நாக்குல நரம்பில்லாம புரணி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும்மா. உங்களுக்கு பொண்ணு இல்லைங்கிறதுக்காக அடுத்த வீட்டு பொண்ணோட வழி புரியாம பேசி நோகடிக்கிற கூட்டத்துல என் அம்மாவும் சேர்றத நான் விரும்பல என்று அவன் அதட்டி கூற, ஐயா சாமி, நான் எதுவும் பேசலப்பா, அவங்கதான் பேசுனாங்க. நானும் அதட்டி வைக்கதான் இருந்தேன். அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட என்றார். அன்னையை முறைத்துவிட்டு வெளியேறியவன் அந்த பெண்மணியையும் முறைத்துவிட்டு சென்றான். அன்று தன் காதுபட பேசியவைதான் அவள் நெடுங்காலமாய் கேட்டு வதைப்பட்டு கொண்டிருக்கின்றாள் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அது தெரியும் நாளும் வந்தது. அன்னையை அழைத்துக் கொண்டு ஒரு விசேஷத்திற்கு சென்றவன் அங்கு நன்னிலால் வந்திருப்பதை கண்டான். கூட்டத்தில் சென்று தாய் மகனென இருவரும் அமர, நன்னிலால் அவர்கள் அருகே வந்து அமர்ந்தார். அட அண்ணி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என்று காமாட்சி விசாரிக்க, முதிர்ந்த பெண்மணிகள் இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டனர். அப்போது பேச்சுவாக்கில் நன்னிலாலும் அக்கம் பக்கத்தார் தேள் கொடுக்காய் மாறி தன் மகளை தினம் தினம் கொட்டி கொண்டிருப்பதை கூறி வருத்தப்பட்டு கொள்ள, காமாட்சியும் ஆதரவாய் 4 வார்த்தை பேசி அனுப்பினார். அனைத்தையும் தன் மனதோடு கணக்கிட்ட தமிழறிவாளன் தீர்க்கமானதொரு முடிவை எடுத்திருந்தான். மாலை நேரம். வீட்டில் இளங்கோவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் அன்னையின் அருகே வந்தமர, வாயா, காபி தண்ணி எதுவும் தரவா என்று கேட்க, இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவன் துவங்க, சொல்லுப்பா என்றார். அவர் சற்றும் எதிர்பாராத விதமாய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா என்று அவன் கூற, காமாட்சிக்கு சந்தோஷம் தாளவில்லை. ஆனால் அதை சிறுக சிறுக சிதைத்து எறிந்தது அவன் அடுத்தடுத்து கூறிய செய்திகள். நான் ஒரு பொண்ண விரும்புறேன், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்கம்மா என்றவன் அவர் எதிர்பாராத விதமாய், வெங்கடாச்சல மாமாவோட பொண்ணு நறுவி என்று கூற வெகுண்டெழுந்து விட்டார். அவள் மேல் பச்சாதாபமும் இரக்கமும் இருந்தது உண்மைதான். அதற்காக அவளை தன் மகனுக்கு கட்டி வைத்திடும் அளவு தியாகியாகவெல்லாம் யோசிக்க இயலவில்லை அவரால். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஹா, அந்த அந்த பொண்ண போய் என்றவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அம்மா புரிஞ்சுக்கோங்க, நான் கட்டினா அவளதான் கட்டுவேன் என்று அவன் தன்மையாய் தன் மனம் திறக்க முற்பட, பைத்தியக்காரன் போல பேசாத அறிவு, அந்த பொண்ணுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது என்று சட்டென கூற, அம்மா என்று அவன் அதட்டலாய் அழைக்க, என்னடா அம்மா, என்ன அம்மா, நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? அதனாலதான் அவன் புருஷனே அவளை வேணாம்னுட்டு போயிருக்கான். இந்த வீட்டுக்கு மூத்த பையன்டா நீ, உனக்கு எப்படி நான் அவளை மனசார கட்டி வைப்பேன்னு நினைச்ச நீ என்று கதறலாய் கத்தினார். அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா என்று அவன் விளக்கம் கொடுக்க முற்பட, முடியவே முடியாத அறிவு, நீ 1000 காரணம் சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன குறைச்சல்னு அந்த பொண்ணை கட்டிக்கணுங்கிற? 2ஆம் தரமா போக உனக்கு என்னடா குறை? போகட்டும், அதுவாச்சும் பரவாயில்ல. அவளுக்கு புள்ளையும் பொறக்காதான். தெரிஞ்சே ஏன்டா உனக்கு அவளை கட்டி வைக்கணும் நானு? முடியவே முடியாது. அந்த பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு நீ எதுலயும் குறைஞ்சு போயிடல என்று கத்தினார். அம்மா என்று உச்சகட்ட கோபத்தில் கத்தியவன், குறைச்சல் தாமா, சும்மா பேசாதீங்கம்மா அவள, எனக்கும் குறை இருக்குதான், யார கட்டினாலும் என்னால பிள்ளை பெத்துக்க முடியாது என்று அவன் கத்த, பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தார். அவன் புஜங்களில் மாறி மாறி அடித்தவர், பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத, கொன்னு போட்டுருவேன் என்று அழுதபடி அவர் தன் தலையில் அடித்துக் கொள்ள, அன்னை கரம் பற்றியவனின் விழிகளில் கண்ணீர் மண்டி நின்றது. உண்மையாதான் சொல்றம்மா என்று அவன் கூற, அறிவு வேணாம்டா, வாய் பேச்சு கூட இப்படியெல்லாம் சொல்லாத என்று அழுதார். அன்னையின் கரம் பற்றியவன் கண்களை மூடி திறந்து, சத்தியமா நீங்க வேற யார கட்டி வச்சாலும் என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமா என்று அவன் கூற, ஐயோ என்று கரங்களில் முகம் அடித்து அழுதார். அவன் வார்த்தைகளில் அப்படி ஒரு உறுதி அவன் கூற்றின் உண்மையை உணர்த்தியது. பெற்றவரால் துளியும் தாங்கிக் கொள்ள இயலவில்லை.
அறிவு என அவன் தோள் சாய்ந்து அவர் அழ, எனக்கு அவள கட்டி வைங்கம்மா என்று இறைஞ்சும் குரலில் கேட்டான். சுயநலம், உச்சபட்ச சுயநலம் அங்கு காமாட்சிக்குள் உருப்பெற்றது. அவள் கூற்று ஊரே அறிந்தது. அவளை கட்டி வைத்தால் மகனை யாரும் குறை கூறிவிட மாட்டார் என்ற உச்சபட்ச சுயநலத்தில் யோசித்தவருக்கு வேறு வழி இல்லாமல் சம்மதம் சொன்னார். அன்னையை ஒருவாறு தேற்றிவிட்டு அறைக்குள் நுழைந்தவன் கண்களை இறுக மூடி கதவில் சாய்ந்து விட்டான். மன்னிச்சிடுங்கம்மா, நான் சொன்னது உண்மைதான். ஆனா சாராம்சம் வேற. யார கட்டினாலும் மன ஒத்து வாழ முடியாது. வாழ்ந்தாதானே குழந்தை பெத்துக்க. அவள மறக்க முடியாதுமா, மன்னிச்சிடுங்க என்று மனதோடு கூறிக்கொண்டவன் அன்னையை தேற்றி சம்மதம் வாங்கிய திருப்தியோடு படுத்து அலைபேசியில் பாடலை ஒலிக்க விட்டான். பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்.